86வது சங்கீதத்துல 11வது வசனம், கர்த்தாவே உமது வழி எனக்கு போதி, நான் உடைய சத்தியத்தில் நடப்பேன், நான் உடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுகிறேன். கர்த்தருடைய வழியில நடக்கணும்னா தேவையான காரியம் இருதய சிந்தனை சதுராம இருந்தா ஆண்டோடைய வழியில நடக்க முடியும். 12வது வசனத்துல என்ன சொல்றாரு? என் தேவனாகிய ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு துதித்து உம்முடைய நாமத்தை என்றைக்கு மேன்மைப்படுத்துவேன். 13ல நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை அந்த பாதாளத்திலிருந்து தப்பி வைத்தீர். இந்த மாசத்தினுடைய ஆரம்ப நாள்ல அதோடைய சமூகத்துல 2 காரியத்தை வைக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, அவருடைய வழி நமக்கு அறியப்படுத்த தேவை இருக்கு. 2வது, அவருடைய வழியில நடக்க நம்முடைய இருதயம் ஒருமுகப்படணும். நமக்கு தெரிஞ்ச வழியில நடக்கிறதில்லை, அவருடைய வழியில நடக்க நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தினாதான் நமக்கு நிச்சயம் அவருடைய வழியிலே நடக்க முடியும். 7வது மாசத்துல கால் வச்சிருக்கோம். இத்தனை நாளும் கர்த்தர் நடத்தினாரு. இந்த மாசத்துல தேவன் நம்மை நடத்தணும் அப்படின்னு உள்ள எதிர்பார்ப்போட நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நிற்கும் போது சங்கீதக்காரன் உன்னுடைய ஜெபத்தை நம்ம சேர்ந்து சொல்லுவது நல்லா இருக்கும். நம்முடைய வழி எனக்கு போதியம். அவருடைய வழியில தான், அவருடைய வழிகள் நமக்கு அவருடைய வழிகளை அவர் போதிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பயப்படணும். 25வது சங்கீதம் 12வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். யாருக்கு ஆண்டவர் வழியை போதிப்பாரு? இருதயம் ஒருமுகப்பட்டு அவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் தம்முடைய வழியை போதிக்கிறவர் அல்ல. சங்கீதக்காரன் தெளிவாக சொல்றாரு. இந்த மாசம் என்ன நடத்தணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய வழியை எனக்கு போதியும், என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாருக்கு அதை செய்வாருன்றது தெரியணும்ல. எல்லாருக்கும் ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்கான். தேவனுக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிறது யாரு? 34வது சங்கீதத்துல 11ல இருந்து வாசித்தா, பிள்ளைய வந்து எனக்கு செவி விடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி தன் ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற விதமும் சரியா. நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா ஏதோ என்ன வேணும். நீதிமொழியில பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற விதம் என்ன அப்படின்றதும் தெரியாது. நான் எப்படி கர்த்தருக்கு பயப்பட முடியும்? கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படிப்பட்டது? அவர் தன்னுடைய வழி இந்த மாதம் முழுதும் எனக்கு போதித்து நடத்தணும் அப்படின்னா என் இருதயம் ஒருமுகப்பட்டு இருக்கணும். அவருக்கு பயப்படும் பயம் எனக்குள்ள இருக்கணும். அந்த பயத்தை குறித்த அறிவும் இருக்கணும். முதலாவது பயம். அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவர் போதிக்கிறத அந்த போதனைய கேட்டு நடக்குது ஒண்ணு. அவருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் நினைச்சுக்கிறது, நான் ரொம்ப அமைதியா வாய் அதிகமா பேசாம அடங்கி நடந்த அது போதும். அதல்ல. ஆண்டவருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்ற ஒரு காரியமே போதனையை கேட்கிற உபதேசத்தை, கர்த்தருக்கு பயப்படுத உபதேசத்தை கேட்கிறது.
அடுத்தது அதுல நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்லியிருக்கு. என்னன்னு சொன்னா பொல்லாப்பு, என்னது கபடு, பொல்லாப்பையும் கபடையும் நம்ம ஜீவிதத்துல மாற்றணும். பொல்லாப்பான சிந்தனை வரக்கூடாது, கபட்டு வசனிப்பு நம்ம வாயில வரக்கூடாது. அதான் கர்த்தருக்கு பயப்படுது. எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதுன்னா ரொம்ப முன் நடக்கிறது இல்லை. பொல்லாப்பு கபடு இந்த ரெண்டும் மாறணும். அப்பதான் தேவன் உபதேசத்தை நம்மளால கேட்க முடியும். அவருடைய போதனைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். போதனை புரிந்து இந்த கபட்டு தன்னம் பொல்லாப்பு ரெண்டும் இருக்கிறவனுக்கு இந்த உபதேசமோ இல்லை அவருடைய ஆலோசனை அடுத்த நிமிஷம் மறந்துடும். யாரெல்லாம் அந்த கபட்டு ஜீவிதம் செய்யறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செகண்ட் என்ன செய்யும்? கபட்டான வசனிப்புன்னு சொல்றதுலே பொல்லாத சிந்தனைகள் இருக்கிற மனுஷனுக்கு தேவனுடைய போதனை நிச்சயமா நமக்குள்ள தாண்டி தொடரு. நன்மையும் சமாதானம், நன்மை ஏதோ சமாதானம் ஏதோ அப்படிப்பட்டவைகளையே சிந்திச்சுட்டு அந்த காரியங்கள்ல நடக்கிற மனுஷன் தான் என்னது கபட்டு வசனிப்பு இல்லை கபடம்னா இருதயத்துல வஞ்சனை இருக்கும். தெய்வ பக்தி அப்படின்னு சொல்லுற வேஷம் இருக்கும். கபடானதுதான். ஆனா அப்படிப்பட்ட அந்த வஞ்சனை நிறைந்த ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காரணம் கொண்டோம் இருதயம் வஞ்சனையா இருக்கும். வேஷம், பக்தியின் வேஷம் அடிக்கிறவனு தான் கபட்டு ஜீவிதம். அதாவது இங்க என்ன பார்க்கிறோம், ரெண்டு காரியம் இருக்கக்கூடாது. தெய்வ சமூகத்துக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பொல்லாப்பு, கபடு, தீமையான சிந்தை இதெல்லாம் இல்லாம இருக்கவும் தான் சமாதானத்தை நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை நாடிக்கொள்ளுகிறோம். தெய்வனுக்கு பயப்படுகிறோம். இதை விட்டுக்கிட்டு தெய்வ பயம் சொல்லிட்டு கபட்டுத்தனமான வாழ்க்கை செய்யறவங்க இருதயத்துல வஞ்சனை இருக்கும். இது வெளி வேஷம், பக்தியின் வேஷம் தரித்துக்கிட்டு பெரிய விசுவாசி போல நடிச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் இந்த மாதத்துல நடத்துவாரான்னு இல்லை. இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? அத சங்கீதக்காரன் கேட்கறது போல நம்ம தான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய வழி இந்த மாதம் எனக்கு போதியும், நீ போதிக்கிற வழியில நடக்க எனக்கு இருதயத்தை நிச்சயம் ஒருமுகப்படுத்தித்தார். இருதய சிந்தனையுடைய சீரழிவு தான் என்னை அநேகரை என்ன செய்கிறது? தேவனை விட்டு தூரம் போகிறது. அதுக்கு அதனால முதலாவது தெய்வ பயம் எனக்குள்ள உருவாகணும் அப்படின்னு சொல்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுன்னா அவரு யாருக்கு அவரு தம்முடைய வழியை தெரியப்படுத்துவாருன்னு கேட்டோம். அது யாருக்கு தெரியப்படுத்துவாரு? அவருக்கு பயப்படுகிறவங்க. அவருக்கு பயப்படுகிறவன் யாருன்னு பார்த்தோம். அவருக்கு பயப்படுகிறது யாரு? அதாவது அவருடைய போதனையை கவனிக்கிறவங்க. அவருக்கு பயப்படுகிறவர் நன்மையை விரும்பி ஜீவனை நன்மையை காணும்படி ஜீவனை விரும்புகிறவர்கள். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்புகிறவர்கள். ஆடம்பரத்தை காணும்படி ஜீவனை விரும்புகிறவர்கள் அல்ல. உலக மோகத்தை காணும்படி ஜீவனை விரும்புகிறவர்கள் அல்ல. தங்களுடைய இஷ்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஜீவனை நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அகற்றுகிற மனுஷன். நன்மையானதை மட்டும்தான் விரும்பணும். அப்படிப்பட்ட அவன் தான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அடுத்தது பொல்லாப்புக்கும் கபட்டுக்கும் தீமைக்கும் தன்னை விளக்குகிற மனுஷன் தான் தேவனுக்கு பயப்பட. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் தன் வழியை போதிப்பார். அப்படிப்பட்ட மனுஷரை மாறுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா மைதியாவின் புஸ்தகத்துல 2:6 என்ன சொல்லுது? சத்திய வேதம் என் வாயிலிருந்து உம்முடைய
அவருடைய சத்திய வேதம் என் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானம் யதார்த்தவுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புவான். தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவனுக்கு தான் கர்த்தருடைய வழிகள் போதிக்கப்படும். சும்மா எல்லாருக்கும் ஆண்டவர் தனக்கு வழியை போதிப்பார். நீ சர்ச்சைக்கு வந்தா போதும் ஆண்டவர் உனக்கு வழியை போதிப்பார். நீ காணிக்கை கொடுத்த போதும் ஆண்டவர் உனக்கு வழியை போதிப்பார். நீ சர்ச்சைக்கு வந்தாலும் போதிக்க மாட்டாரு. ஆண்டவர் போதிக்கிறது யார்? ஆண்டவரால் வழி நடத்தப்படுகிறது யார்? ஆண்டவரால் சத்தியத்துல கொண்டு சத்தியத்துல நடத்தப்படுகிறது யார் அப்படின்னா முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இரண்டாவது சத்திய வேதம் அவன் வாயில இருக்கிறது. அதுதான் இருந்தது, வாயில் இருந்தது. வேதம் எப்பவுமே ஆண்டவருக்கு பயப்படும் விதம் சரி. இப்போ அது மட்டும் போதுமா? போதாத. அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? அவருடைய வேதம் என் வாயில இருக்கணும். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. எவ்வளவு அருமையா இருக்குல்ல. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தவுமாய் சஞ்சரித்து. அந்த ஆண்டோடைய சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அப்படிதான் இருக்கணும். சமாதானமும் யதார்த்தமும் உண்மை உள்ளவனாய். சமாதானம் யதார்த்தம் உண்மை. அநேகரை அக்கிரமத்திலும் திருப்பினான். அவனுக்குதான். எல்லாருக்கும் ஆண்டவர் தம் வழியை போதிப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஆண்டவர் தன் வழியை யாருக்கு போய் போதிப்பார் அப்படின்னு கேட்டா இதேதான். அவர் யாருக்கு போதிக்கிறார்? முதலாவது அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அந்த காரியத்தை பார்த்தோம். இப்ப என்னது? அப்படியே சத்திய வேதம் வாயில இருக்கணும். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரிக்கிறான். ஆண்டவருடைய சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனா இருக்கும். அவரோட சஞ்சரித்தல் அப்படின்னு சொல்ற காரியம் எப்படி? அவரோட சஞ்சரித்தா நிச்சயமா அநேகருடைய அக்கிரமத்துல எந்த அநேகரை திருப்புவோம். அதான் அந்த மனுஷனுடைய தன்மை. அவரோடு சஞ்சரித்து அநேகரை விடுவிக்கிறவனா இருப்பான். நம்ம வருஷங்களா கேட்கதான் செய்யும். வருஷங்களா நம்ம கொண்டு யாரு விடுவிக்கப்பட்டது? அப்ப ஆண்டவர், அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம போதிக்கல. கர்த்தர் என்ன போதித்து நடத்தி இருந்துட்டு இருந்தா, அவருடைய போதனைக்கு என் இருதயத்தை நான் ஒருமுகப்படுத்தி இருந்தா, நான் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பேன். நீ அநேகருடைய ஒரு ஆளுக வாழ்க்கையை கூட என்னால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா, அதுக்கு அர்த்தம் என்னது? நான் கர்த்தரோட சஞ்சரிக்கல. நான் இந்த கபட்டு வாழ்க்கை தான். இருதயத்துல வஞ்சனையும் பக்தியின் வேஷமும் தரிச்சிட்டு நடக்கிறேன் அப்படின்னு உள்ளதுல எந்த சந்தேகம் வேண்டாம். நான் அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வருகிற வசனை வாயில இருக்கணும். அவரோட யதார்த்தமா சமாதானமா நடக்கணும். அவரோட சஞ்சரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் நினைச்சுவாரு. வேதத்தை போதிப்பார். இன்னும் தானியேல் 12:3 பாரு, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துவார்கள். நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலையிலும் பிரகாசம் உள்ளவர்களாயிருப்பார்கள். அதாவது அநேகரை நம்ம ஞானம் இப்படி ஆண்டவரோட சஞ்சரிக்கிறவன் இப்படி ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொல்றதுதான். கர்த்தருக்கு பயப்படுவது அவர் தம் வழியை போதிக்கிறதுக்கு அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. அப்ப அவருக்கு பயப்படுகிறவன் ஞானம் உள்ளவன் தான். அந்த ஞானம் உள்ளவன் எப்படி இருக்கும்? ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருப்பான். அவன் அநேகரை நீதியில நடத்தும். அவன் பிரகாசம் உள்ள ஒரு மனுஷனா இருப்பான். தானியேல் 12:3 சொல்லியிருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில பாருங்க, நமக்கு பிரகாசம் இல்லை. நம்ம இப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லி சஞ்சலப்பட்டு. அதனால இந்த மாதம் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய வழியை அவர் எனக்கு போதித்து என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அவருக்கு நேராக என்னை கொண்டு வரணும் அப்படின்னா தேவனுக்கு பயப்படு. 2வது அவருடைய சத்திய வேதம் உன்னுடைய வாயில இருக்கட்டும்.
அந்த வாயில இருந்தா மட்டும் போதாது, அது அநேகரை கர்த்தருக்குள்ள திருப்புகிறதா இருக்கட்டும். சத்தியவேதம் வாயில இருக்கிறது, அது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படுவதில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புவான். இந்த மாதமாவது ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு உதவி செய்யட்டும். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கவும், இந்த மாதம் முழுதும் அவர் நம்மோடு சஞ்சரிக்கவும், தேவாவியானவர் நமக்கு கிருபை செய்யும்படியா நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல காலை உம்மை தேடவும், உம்மை நினைக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை சிந்திக்கவும், ஆண்டவரை உம்மை வாஞ்சிக்கவும் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். காலையில எழும்பி உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் கபட்டு ஜீவிதம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது மீனா. பொல்லாப்பு இல்லாட்டாலும் கபடு என்று சொல்லுகிற ஒரு காரியம், தீமைன்னு சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவரே எங்களுக்குள்ள மறைந்து கிடக்கிறதுனாலதான் ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ எங்கள் இருதயங்களை ஆண்டவரை ஒருமுகப்படுத்த முடியாதபடி, உம்முடைய போதனைக்குள்ளே நிலைத்திருக்க முடியாதபடி, நீடித்த நாட்களை விரும்ப முடியாதபடி, ஆண்டவரே கபடான அனுபவங்களில் அநேக நேரங்களில் சஞ்சரித்து அர்த்தமற்ற ஒரு ஜீவிதம் ஆண்டவரை கடந்த நாட்களில் செய்திருக்கலாம். ஆண்டவரே இந்த மாதத்திலேயாவது, ஆண்டவரே இந்த வரும் நாட்களையாவது எங்கள் ஆயுசுல தகப்பனை அர்த்தமுள்ள ஒரு ஜீவிதம் செய்யும்படி, யதார்த்தமும் சமாதானமும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படி, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய அறிவு எங்களுக்கு கிடைக்கும்படி, உங்களுடைய வேதம் எங்கள் நாவல எங்கள் வாயில் இருக்கும்படியாய் வேதத்தின் அறிவினால் எங்களை நிறைத்து அநேகரை ஆண்டவரே நாங்கள் உமக்கு சொந்தமாக்குவதற்கு எங்களை கிருபைத்தார். தீமையிலிருந்து அநேகரை விடுவிக்க, அநேகருக்கு வெளிச்சத்தை காட்ட நாங்கள் ஒரு பிரகாசத்தினுடைய தீபங்களாய் மாற இந்த மாதத்தை எங்களுக்கு ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதா இருக்க தேவன் எங்களை போதித்து நடத்தும்படியா நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரை அப்போ உம்முடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளாகி அடியினை ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் அப்போ அந்த காலையில எழும்பி ஏதோ ஆண்டவரை உட்கார்ந்து இருக்கிறதா அல்ல, இந்த மாதத்தில் தேவனுடைய ஆலோசனைகளில எங்களை ஆண்டவரை மூடி மறைத்து நடப்பதற்குள்ள ஞான இருதயத்தை தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன். அதாவது அநேக இடங்களில் துக்கங்களும் துயரங்களும் மரணங்களும் ஆண்டவரே மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை வேதனைகளும் நிறைந்திருக்கும் இந்த காலங்களில் ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரை வாரிக்கொள்ளப்பட்டுகிற காலமா இருக்கிறது. ஆண்டவரை இந்த நேரத்திலும் எங்களை ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்திருக்கிற தேவனை நமக்கு நன்றி அப்பா. அவா போன நாளை கண்ட மனுஷன் இந்த நாளை காண முடியல. அவா எங்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியங்களை தந்து கொண்டிருக்கிறீர். எங்களை இந்த பூமியில நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறீர். அதனுடைய காரணமே ஆண்டவருடைய சத்திய வேதத்தை எங்கள் வாயில ஆண்டவரை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றும். எங்கள் ஜீவிதத்தை ஆண்டவரை என்னை பரிபூர்ணப்படுத்தும்படி ஆய்ச்சிக்கிறேன். உங்களுடைய வேதத்தின் ஆழங்களினால் எங்களை ஆண்டவரை நிறைத்து கொள்ளும். கிருபையினால் எங்களை மறைத்து நடத்தும், பரிசுத்தப்படுத்தும். தேவாவியானவர் எங்களோடு பேசும்படி ஆய்ச்சிக்கிறோம். இப்பொழுது இந்த நேரத்துல கத்தாவே அவா இந்த மாதம் முழுவதுக்கும் உள்ள ஆலோசனை மட்டுமல்ல, எங்கள் ஆயுசுடைய நாளெல்லாம் இந்த ஆலோசனைகளை நாங்கள் ஆண்டவரை விசேஷமாய் கபட்டு அனுபவம், கபட்டு ஜீவிதம் அர்த்தத்தை சொல்லி தந்தேன். ஆண்டவரை இருதய வஞ்சனையினாலும் ஆண்டவரை பக்தியின் வேஷமும் இருக்கிறவன் தான் கபடன் என்று புரிய வைத்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை எங்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். கபட்டுத்தன்மை ஆண்டவரை உமக்கு புரியும் இல்லாத பக்தியின் வேஷம் தரித்துட்டு ஆண்டவரை நாங்கள் மாயான ஒரு ஜீவிதம் செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எங்கள்கிட்ட விரும்புகிறீர். அந்த விருப்பத்தை நாங்களே ஆராய்ந்து நீர் போதிக்கிறது இப்படி நடக்க எங்களை கிருபை தாரும். ஆண்டவரை விசேஷமா இந்த மாதம் முழுவதும் திருச்சபையின் மக்களை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களுக்குள்ள பலன், சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். இயற்கையில வருகிற சில விதமான ஆண்டவரை
போராட்டங்கள் உண்டாகிற ஒரு மாதம். மழையினாலும் அன்றைய காற்றினாலும் வருகிற போராட்டங்களில் இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரை என்னை விடுவிக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறேன். காடு மேடா ஏறி எங்களுடைய தேவைகளுக்காக விளைக்கும் போது ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறேன். உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா உடைய சிட்டை நல்ல மறைத்து கொள்ளும். அதுபோல கர்த்தாவே படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். வாகன யாத்திரை செய்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை விசேஷமாய் தேவாவியானவர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறேன். கர்த்தாவே பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆண்டவரே அதுபோல கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு தேவையான பணம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கஷ்டப்பட்டு உழைக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆண்டவரே சரீர மாம்ச உழைப்பு ஆண்டவரை அவ கடின உழைப்புக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் உண்டு. எல்லாரையும் தேசத்திலே மறைத்து காத்து கொள்ளும். தேவாவியானவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரை உடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறேன். சுத்தப்படுத்தும் ஆண்டவரை உடைய ராஜ்யத்தின் மகிமையை உடைய பிள்ளைகளுக்கு நீ வெளிப்படுத்தி விடும். அதாவே தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரை உண்மை நம்பவும் உங்களை பலப்படவும் கிருபை செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன். வியாதிகளுக்கு வேதனைகளுக்கு விலகி காத்துக்கணும். வைதிக நாட்களில இருந்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆய்ச்சபிக்கிறோம். ஒருவேளை இந்த மாதத்துல ஆண்டவரை இன்னொரு மரணம் காண வேண்டியது இருந்தாலும் ஆண்டவரே அந்த காரியத்திலையும் தேவனுடைய கிருபை கூடியிருக்கட்டும். ஆண்டவரே அவைகள் வராதிருக்க ஜெபிக்கிறேன். உடைய சித்தம் எதுவோ அதை செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு துணை நில்லும், பாதுகாப்பு தாரும். ஆண்டவரே அப்படியா இருந்தாலும் பலன் தாரும், ஞானம் தாரும். ஆண்டவரை எல்லாவற்றையும் உடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானோர் தொடர்ந்து பேசும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆண்டவரை நீர் ஆண்டவரை அழைக்கிற நபர்களை கர்த்தாவ சமாதானத்தின் பாதையில நடத்த மனம் திரும்பல் உண்டாக, ரட்சிப்பு உண்டாக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்குள்ள கிருபையை நீ கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். எந்த பாவியா இருந்தாலும் நிமிடங்களில கர்த்தாவ உங்களுடைய கோபம் நீங்கி அவர்களை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாங்கள் கபட்டு ஜீவனம் செய்தது உண்மைதான் ஆண்டவரை. இருந்தாலும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை உடைய சட்டை நிலையில மறைத்துக் கொள்ளும், பாதுகாப்பு தாரும். வேதத்தையும் ஆண்டவரை ஒவ்வொருடைய வாயிலும் இந்நிலை நிறுத்தும்படியா நான் செபிக்கிறேங்க. தாவ அதை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். மோடி சஞ்சரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் தேசத்துக்காய் செபிக்கிறோம். தேசத்தின் சூழ்நிலையை காண்கிறேன். விக்கிரகத்தின் அதிகாரங்கள் தங்களுடைய ஆண்டவரை அப்பா தங்களுடைய மேன்மையை வெளிப்படுத்தும் போது அந்த விக்கிரகத்தை ஆண்டவரை நீ தகர்க்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அதை நீ செய்யும். இன்னும் தொடர்ந்து கர்த்தாவே இந்த பூமியில உமக்கென்று வாழும் நாட்களை ஆண்டவரே நாங்கள் உண்மையாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிற நல்ல பிதாவே.